முருங்கைப்பூ வச்சு தாங்க நான் ஒரு ரெசிபி பண்ணுறேன். ஒன்றுமே இல்லை, அதுக்கு வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு இல்லையா, ஒரு பவுல் அளவுக்கு ஒரு முருங்கைப்பூ எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. காம்பு மெயினாக இருக்கக்கூடாது. காம்போடு சாப்பிட்டிங்கன்னா வயிற்று வலியோ டிசென்ட்ரி ப்ராப்ளம் வரும். அதனால் காம்பு இல்லாமல் முருங்கைப்பூவை நல்லா அலசி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு, இப்போ இதில் வந்து நான் பொரியல் பண்ணுறேன். ஆனால் பொரியலே பார்த்திங்கன்னா நாம் பெரியவங்க சாப்பிடுவாங்க, குழந்தைங்க முருங்கைப்பூ பொரியல்னால் ஒரு மாதிரி துவர்க்குது அப்படின்னு சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக நான் வந்து மார்னிங்கே ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும், ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெசிபி பண்ணுறேன். இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் போடுறவங்க போட்டுங்க, தனி மிளகாத்தூள் போடுறவங்க போட்டுங்க. நான் வந்து இன்றைக்கி குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இல்லை தனி மிளகாத்தூளும் போட்டு செய்யலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு எண்ணெய் காய வச்சுட்டு கடுகு உளுந்தம்பருப்பு அப்புறம் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி போட்டுங்க. 2 பச்சை மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4 கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் லைட்டாக உப்பு போட்டு இந்த முருங்கைப்பூவையும் போட்டு நல்லா அந்த எண்ணெய் 2 குழிக்கரண்டி போட்டு அந்த மிளகாய் உப்பு எல்லாம் அந்த காரம் எல்லாமே அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி போடுங்க. ஏன்னா முருங்கைப்பூ வேகணும். அதுவும் சின்ன குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் கொடுக்கணும், கொஞ்சம் வெந்து தான் நம்ம தரணும். அதனால் நல்லா வேக வச்சுங்க. கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/4 கிளாஸை விட கம்மியாக தண்ணி ஊற்றி நல்லா மூடி வேக வச்சுங்க ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பிரட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும், பஞ்சு மாதிரி. அதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு அப்படியே பிரட்டி நம்ம முருங்கைப்பூ பொரியலும் தனியாக எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு நான் வந்து இப்படி செய்வேன். இட்லி 2 இட்லி நம்ம எப்படி மார்னிங் இட்லி செய்வோம், இந்த இட்லியை நல்லா உதிர்த்து விட்டு அதிலே போட்டு பிரட்டி லைட்டாக லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா பிரட்டி கொடுத்திங்கன்னா ஒரு பவுலில் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க பிரட்டி. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் போட்டு அப்படியே கவுத்துனிங்கன்னா அப்படியே பொங்கல் மாதிரி அழகாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. பார்க்கவும் நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக அப்படியே எல்லோயிஷாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் முந்திரி வேணவங்க முந்திரி போட்டுக்கலாம், நட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். நான் எதுவுமே போடல, அப்படியே தான் செஞ்சேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், நமக்கு வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கும். முருங்கைப்பூ நல்லதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். வெஜ்ஜுங்கிறவங்க இப்படி ட்ரை பண்ணுங்கள். நான்வெஜ் சாப்பிட்றவங்க அந்த இட்லிக்கு பதிலாக 2 முட்டை உடச்சி போட்டு அதிலேயே நல்லா வதக்கி விட்டு அப்படி முட்டை பொரியல் மாதிரியும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். வெஜ்ஜு செய்கிறவங்க இந்த மாதிரி இட்லி போட்டு செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். நான் இட்லி போட்டு தான் செஞ்சேன். இட்லி உப்புமா மாதிரி. இட்லி உப்புமா சாப்பிடாதவங்களே கிடையாது இல்லையா, எல்லாருமே இட்லி உப்புமா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதே தாங்க சூப்பராக இருக்கும். இட்லி உப்புமா மாதிரி தான், ஆனால் டேஸ்ட் வந்து அதை விட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்து சமைச்சி பார்த்துட்டு சும்மா ஒரு பவுல் ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.